வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஜாக் ஃப்ரூட் போண்டா செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற விட்டுறணுங்க. இப்போ நம்ம 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கோங்க. தேங்காய் பல்லாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஓட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது போல் நம்ம தேங்காய் ஓட்டி எடுத்துட்டோங்க. தேங்காய் கூட 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. இப்போ 1 கப் அளவு நம்ம பழம் சேர்த்துக்கிட்டோங்க. அதையுமே ஒரு ஓட்டி எடுத்துருக்கோம். இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா பச்சரிசி, அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணீர் சேர்த்துடக்கூடாது. பாருங்க, இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை இது போல் ஆயிலில் கிள்ளி விட்டுக்கணும். ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா சீக்கிரமே நமக்கு நிறம் மாறி வந்துடும். இதை நம்ம உடனேயே கலந்து கொடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 3-4 முறை நல்லா கலந்து கொடுத்து நல்லா செவந்து வெந்து வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல நிறம் மாறி வெந்து வந்திருக்கு இல்லையா போண்டா. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ அடுத்து இருக்கிறதையுமே நம்ம இதே போல் பொரிச்சு எடுத்துக்கணும்.
இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஜாக் ஃப்ரூட் போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இது வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.